எக்கச்சக்கமான ஒரு கடன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு முக்கியமானது. பர்சனல் லோன் ஃபர்ஸ்ட்டு வாங்கியிருப்பாங்க. அம்மா ஒரு கேஷ் லோன் வாங்கியிருப்பாங்க. ஆப்லயும் லோன் வாங்கி வச்சிருப்பாங்க. கிரெடிட் கார்டும் வாங்கி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் அடைக்கணும் பிளான் பண்ணி வச்சிருந்தாலும், பேங்க்கர போய் நீங்க அணுகும்போது அங்க எலிஜிபிலிட்டி பார்ப்பாங்க. உங்ககிட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கா? சேலரி ஸ்லிப் இருக்கா? வருமானம் எவ்வளோ வாங்குறீங்க? இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த எல்லா லோனும் அடைக்கிற மாரி ஒரு லோன் தருவாங்க. அது பேரு டெபிட் கன்சல்டேஷன் லோன். அத பத்தி நெறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். ஆனா, அந்த எலிஜிபிலிட்டி இல்லாம நெறைய பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட ப்ராப்பரா சேலரி ஸ்லிப் இருக்காது, பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்காது, ஐடி ஃபைல் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்கமும் பெருசா இருக்காதனால, அப்படியே ஸ்டக் ஆயி நிப்பாங்க. "அப்பா என்ன எதுவுமே இல்லையே என்கிட்ட. எப்போ இந்த கடன்லாம் அடைய போகுது? இதெல்லாம் இருந்தா கூட அடைச்சிடலாம்." எதுவுமே இல்லாம உட்கார்ந்திருந்தீங்கன்னா, கவலைப்படாதீங்க. உங்களுடைய எலிஜிபிலிட்டிக்கு ஏத்த மாரி லோன் தரக்கூடிய நெறைய விதமான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஒரு 3 விதமான வாய்ப்புகள தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய சேலரி கம்மியா இருந்தாலும் சரி, சேலரி ஸ்லிப்பே இல்லனாலும் சரி, இன்கம் ப்ரூஃபே இல்லனாலும் சரி, உங்களுக்கு ஐடி ஃபைல் பண்ணாம